ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோவில் நந்தி பகவான் வழிபட்ட நந்தீஸ்வரர் திருக்கோவில் தான் பார்க்க போகிறோம். இது எங்கே இருக்குன்னா செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரியில் அமைஞ்சிருக்கு, நந்திவரம்ங்கிற இடத்துல. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த அற்புதமான திருத்தலத்தை நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். இந்த கோவில் பல்லவ மன்னன் நந்திவர்மனால் கட்டப்பட்டது. இந்த கோவிலில் 2 நுழைவாயில்கள் இருக்குது. ஒரு நுழைவாயில் கிழக்கு நோக்கியும் மற்றொரு நுழைவாயில் தெற்கு நோக்கியும் உள்ளது. பெரும்பாலான மக்கள் தெற்கு நோக்கிய நுழைவாயில தான் பயன்படுத்துகிறாங்க. இங்கு சிவபெருமான் கிழக்கு நோக்கியும் அம்பாள் தெற்கு நோக்கியும் அருள்பாலிக்கிறார். கிழக்கு நோக்கிய நுழைவாயிலுக்கு நேராக நந்தி குளம் ஒன்று உள்ளது. இந்த கோவிலுடைய மற்றொரு சிறப்பு 1000 ஆண்டுகள் பழமையான இந்த நாகலிங்க மரம் தான். இந்த மரத்துக்கு கீழே ஒரு நந்தியும் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு. இப்போ நம்ம இந்த கோவிலுடைய மூலவர் நந்தீஸ்வரரை தரிசிச்சுட்டு இருக்கோம். அம்பாள் சௌந்தரிய நாயகி அம்பாள் மிகவும் அழகான அருமையான நல்ல ஒரு அதிர்வலை நிறைந்த கோவில் இது. கோவில் பிரகாரம் சுற்றிலும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஓவியங்கள்லாம் அழகாக தீட்டப்பட்டிருக்கு. பிரகாரத்தை சுற்றி நர்த்தன விநாயகர் இருக்கார், குரு பகவான் இருக்கார், விநாயகருக்கு தனி சந்நிதி இருக்குது, துர்கை இருக்காங்க, நடராஜ பெருமான் இருக்கார், அதுக்கப்புறம் பிரம்மா, சண்டிகேஸ்வரர் மற்றும் முருகர் வள்ளி தேவசேனையோட தனி சன்னதியில் காட்சியளிக்கிறார். சூரிய பகவானுக்கு தனி சன்னதி இருக்குது. அதே மாதிரி இது பைரவரோட சன்னதி கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பைரவர் படுத்துட்ருக்காரு. கோவிலுக்கு உள்ள சன்னதிக்குள்ளே வந்து மற்ற சன்னதி பக்கத்துலலாம் படுக்காமல் கரெக்டாக அந்த பைரவர் சன்னதி பக்கத்தில் படுத்துருக்கு. சிவபெருமானையும் அம்பாலையும் தரிசனம் பண்ணி முடித்தாச்சு. சிவபெருமானையும் அம்பாலையும் பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்குது. அவ்வளோ மனதுக்கு இதமாக இருந்துச்சு. வெளிப்பிரகாரத்தை சுற்றும்போது பார்த்திங்கன்னா சைடில் ஃபுல்லாக 63 நாயன்மார்கள் சன்னதி இருக்குது. அதுக்கப்புறம் வாராகி, மகாலட்சுமி, சரஸ்வதிக்கு தனி சன்னதி இருக்குது. பெருமாள் இருக்கார், ஸ்ரீனிவாச பெருமாள், காமதேனு. இந்த கோவிலில் இல்லாத சன்னதியே இல்லைன்னு சொல்லலாம். எல்லா சுவாமிக்குமே சன்னதி இருக்குது. அதே மாதிரி கோவிலுடைய அந்த பாதை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த சிமெண்ட்டு தர தான் போட்டிருக்காங்க. நடக்கவும் நல்லா இருக்குது. அந்த ஃபுல்லாக சுற்றி பார்த்திங்கன்னா அவ்வளோ நந்தவனமாக இருக்குது. அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஈவினிங் டைமில் நம்ம சுவாமியை பார்த்துட்டு வந்து அழகாக இங்கே உட்காந்து தியானம் பண்ணலாம். குடும்பத்தோடு உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசலாம். அவ்வளோ ரம்மியமாக இருக்குது இந்த கோவில். ரொம்ப அமைதியாகவும் இருக்குது மனசுக்கு. வேப்ப மரம், அரச மரம் எல்லாம் சேர்ந்து வச்சுருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா நாகர்லாம் இருக்காங்க. இங்கே வந்து அம்மன், கருமாரி அம்மன் வந்து இந்த பாம்பில் வீட்டு இருக்க மாதிரி ஒரு அழகான சிற்பம் அடிச்சிருக்காங்க. இந்த கோவிலுடைய ஸ்தல வரலாறு இப்போ நம்ம பார்க்கலாம். ஒரு முறை ஒரு பெரிய செல்வந்தர் நிறைய மாடுகளை வச்சுருந்தார். அவர் மாடுகளை மேய்க்கிறதுக்காக ஒரு இடையனை வச்சுருந்தார். அந்த இடையன் டெய்லியுமே மாடுகளெல்லாம் மேய்ச்சிட்டு வந்துட்டு அந்த செல்வந்தர்கிட்ட விட்டுடுவான். அந்த செல்வந்தர் பால் கறந்து ஊரில் எல்லாருக்கும் விற்றுட்ருந்தார். ஒரு சமயம் ஒரு மாட்டோட மடியில் மட்டும் பால் இல்லாமலே இருந்தது. அது என்னன்னு அந்த செல்வந்தர் அந்த இடையன்கிட்ட விசாரிக்கிற போது அந்த இடையன் எனக்கும் தெரியாது, நானும் வந்து மேய்ச்சல் விட்டு தான் அழைச்சிட்டு வரேன், ஆனால் இது மாதிரி நடக்கிறது எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னால், அந்த செல்வந்தர் ஒரு நாள் அந்த உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த மாட்டை மேய்ச்சலுக்கு அனுப்பிட்டு பின்னாடியே அந்த இடையனுக்கு தெரியாமல் அவரும் பின்னாடியே போய் இடையனுக்கு தெரியாமல் அதை கவனித்தார். இடையன் எங்கேயோ வேடிக்கை பார்த்துட்டு அவன் பாட்டு படுத்துட்டு இருந்தான். மாடுகள்லாம் புல்லை மேய்ஞ்சிட்டு இருந்தது. அதில் ஒரு மாடு மட்டும் தனியாக வேகமாக நடந்து போய் ஒரு புதர் உள்ள இடத்துல நின்று பாலை சொரிய ஆரம்பிச்சுது. இதை கண்டவுடன் அந்த செல்வந்தருக்கு ஆச்சரியமாயிடுச்சு. அந்த மாடு தங்கிட்ட இருக்க பாலெல்லாம் அங்கே இருக்க புதரில் போய் சுரந்துட்டு அந்த மாடு அப்படியே தன்னுடைய மாட்டுக்கூட்டத்தோடு போய் புல்மேய ஆரம்பிச்சிடுச்சு. இதை கண்ட அந்த செல்வந்தர் அந்த புதரில் என்ன இருக்குன்னு பார்க்குறதுக்கு போனார். அந்த புதரை விளக்கிட்டு பார்க்கும் பொழுது அதுக்குள்ளே ஒரு சிவலிங்கம் புதஞ்சிருந்தது. அதை கண்ட செல்வந்தர் மிகவும் ஆனந்தப்பட்டார். உடனே அந்த ஊரினை ஆண்ட பல்லவன் நந்திவர்மனிடம் சென்று இந்த விஷயத்தை கூற அவர் உடனே இங்கே வந்து இங்குள்ள சிவலிங்கத்தை வெளியே எடுத்து சிவபெருமானுக்கு இந்த கோவிலை எழுப்பினார். நந்திவர்மன் எழுப்பிய கோவில் ஆதலால் நந்தீஸ்வரர் என்ற திருநாமமும் வந்ததாக கூறப்படுகிறது. இந்த கோவிலில் நந்தி வழிபாடு சிறப்பாக இருப்பதால் பிரதோஷத்துக்கு இங்கு திரளான பக்தர்கள் வருகிறார்கள். இங்கே வந்து அவ்வளோ கூட்டம் இருக்கும் பிரதோஷ நாட்களில். இந்த கோவில் மூர்த்தி, தீர்த்தம், குளம்ன்ற 3 விதத்துலையுமே பிரசித்தி பெற்றது. கோவிலோட டைமிங்ஸ் பார்த்திங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் இருக்குது. ஈவினிங் டைமில் 5:30 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் இருக்குது. கோவிலுக்கு வெளியில் பார்த்திங்கன்னா எல்லா நாட்களும் திருவிழா மாதிரி
கடைகளும் அந்த ராட்டினமும் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாமும் விற்கிறாங்க. பருத்தி பால், இந்த மாதிரி கோதுமை அல்வா, பூசணிக்காய் அல்வா, இது எல்லாமே சுட சுட கொடுக்குறாங்க. இங்கே வந்து கோவிலுக்கு வெளிப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஏரி இருக்குது. அந்த ஏரியில் நடைபாதை மாதிரி போட்டிருக்காங்க, மக்களுக்கு வாக்கிங் போகிறதுக்கு வசதியாக இருக்கணும்னு சொல்லிட்டு. இந்த கோவில் கோபுரத்துக்கு வெளியிலேயே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி அமைச்சிருக்காங்க. அங்கே வந்து இந்த மாதிரி வாத்தெல்லாமும் இருக்குது. அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது, ரம்மியமாகவும் இருக்குது. நம்ம கோவிலுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் ஏரிக்கரையில் இப்படி உட்காந்துட்டு ஃபுல்லாக வேடிக்கை பார்த்துட்டு இல்லை வாக்கிங்லாமும் போயிட்டு வரலாம். நிறைய பேர் இந்த வாக்கிங் ஃபெசிலிட்டியை யூஸ் பண்ணிக்கிறாங்க. மிக சக்தி வாய்ந்த இந்த நந்தீஸ்வரரை நீங்களும் வந்து கண்டிப்பாக வழிபட்டுட்டு உங்களுடைய வேண்டுதலை வச்சுட்டு போங்க, கண்டிப்பாக நிறைவேறும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.